வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பீப்பிள்ஸ் ட்ரீம் ப்ராப்பர்ட்டிக்கு அன்போடு அழைக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெயின் டவுனுங்க. இந்த டவுனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டியுமே கிடைக்கும். அந்த டவுன்லேருந்து வந்தீங்கன்னா இதாங்க கட் ரோடு. இந்த கட் ரோடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. கட் ரோடு முடிஞ்சவொடனே ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்பர்ட்டி வந்து ரீச் ஆகலாங்க. நீங்கள் பார்த்துருக்கிற ப்ராப்பர்ட்டி தாங்க. சும்மா தார் ரோடு பேஸில் 2 பக்கம் பாதை கொண்ட இந்த ப்ராப்பர்ட்டிங்க. சரிங்களா? நீங்கள் பாருங்கள், ஒரு அருமையான ஒரு தார் ரோடு பேஸில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லொக்கேட்டாக இருக்குது. 2 பக்கம் பாதைங்க, அதாவது கார்னர் பீஸுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி. இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய பூமிங்க. இந்த டீட்டெயில் அந்த இந்த 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 டீட்டெயில் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லாட்டி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ் ஆகிட்டோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் நான் முழுமையாக நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு புரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம். சரிங்களா? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலேருந்து 12 கிலோமீட்டருங்க, தேவதானப்பட்டியிலேருந்து 12 கிலோமீட்ரு, பெரியகுளத்துலேருந்து 16 கிலோமீட்ரு, வைகை டேம்லேருந்து 6 கிலோமீட்டர். இந்த 4 ஊருமே பக்கமாக இருக்கிற ஒரு பக்கமாக இருக்கிற ப்ராப்பர்ட்டிங்க. இது மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஏக்கருங்க. இடம் நல்லா சதுரமாக இருக்குது. விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை 18,50,000 ரூபா. விலை வந்து ஒரு ஏக்கர் 18,50,000 ரூபாங்க. நல்ல கார்னர் பீஸாக நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு செம்மண் பூமியில் வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. இது ஒரு எம்டி லேண்டு தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. ஃபியூர் வந்து இது ஒரு எம்டி லேண்டுங்க. செம்மண் பூமியாக இருக்குது. விவசாயத்துக்கு ஒரு அருமையான பூமி. அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அருமையான பூமி. லோ பட்ஜெட்டாக இருக்கிறதுனால ஒரு ஏக்கர்னுடைய விலை 18,50,000 ரூபா. நேராக உட்காந்து பேசிக்கலாம் ரேட்டை. சரிங்களா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. வாட்டர் சோர்ஸும் நல்லா இருக்குங்க. பக்கத்தில் விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். இது 2 பக்கம் பாதையாக உங்களுக்கு இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு யூசேஜுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நல்லா கிளியராக இருக்குங்க. அந்த இஷ்யூலாம் உங்களுக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வாஸ்து பிரகாரம் உங்களுக்கு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். நான் திரும்ப சொல்கிறேங்க, யாராவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 லட்சம் ஒரு 38 லட்சத்துக்குள்ளே யாராவது வச்சுருந்தீங்க, இதுக்குள்ளே ஏதாவது ப்ராப்பர்ட்டி நமக்கு கிடைக்குமான்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க. நல்லா செம்மண் பூமி, தார் ரோடு பேஸில் கார்னர் பீஸுங்க. இடம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணாமல் இருக்குது. சுத்தம் பண்ணாங்கன்னா ரேட்டு அதிகமாக வச்சு விற்றுருவாங்க ஓனருங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேராக வாங்க. ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நேராக வாங்க, கூட்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். பிடிச்சிக்கிடுச்சுன்னா நேராக உட்காந்து பேசிக்கலாம். இல்லை கால் பண்ணுங்கள், எந்த டவுட்டுனாலும் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணுறேங்க. நீங்கள் இடம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளெல்லாம் கிடையாது, சும்மா செடி இதாக கிடக்கு. ஆனால் அது கார்னர் பீஸு தார் ரோடு பேஸில் உங்களுக்கு இருக்குங்க. விட்டுறாதீங்க. யாராவது லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்தீங்கன்னா 40 லட்சத்துக்குள்ளே தான் வச்சுருக்கேன், 35 லட்சத்துக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை சூஸ் பண்ணிக்கங்க. தயவுசெய்து சொல்கிறேங்க, ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி, ஒரு நியூஸ் முடுக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லாமல் செம்மண் பூமியாக இருக்கிறனால ஒரு போரை போட்டு நீங்கள் வந்து ஒரு சோலாரை போட்டு நீங்கள் வந்து ரன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து தக்கல் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. தக்கல் முடிஞ்சு ஆக்சுவலாக 31 டிசம்பரோடு அவங்களுக்கு முடிஞ்சது. நார்மல் கனெக்ஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரீ நார்மல் கனெக்ஷனுக்கு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இபி ஆஃபீஸில் இந்த தகவலை உங்களுக்கு சொல்கிறேன். யாராவது வந்து இடம் வாங்கி போடுறதா டீட்டெயில் தெரியாமல் இருந்தீங்கன்னா இபி ஆஃபீஸில் போய் ஃப்ரீ சர்வீஸுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. நான் தக்கல் வந்து உங்களுக்கு முடிஞ்சு. சரிங்களா? கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, அந்த மாதிரி இந்த இடங்களில் போட்டு வச்சுக்கோங்க. இல்லை யாராவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து வாங்கி போகிறதா வாங்கி போட்டு சுத்தம் பண்ணி ஃபென்சிங் பண்ணி விட்ருங்க. அது வாடு கிடக்கட்டும். ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாங்க. டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இது. நல்லா செம்மண் பூமியில் போட்டு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தண்ணி சோர்ஸ் உள்ள ஒரு ஏரியா. சரிங்களா? தண்ணி ட்ரை ஆகாது. இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விவசாயம் பண்ணுறாங்க. வாழை மரம் போட்டிருக்காங்க, தென்னை மரம் போட்டிருக்காங்க, முருங்கை போட்டிருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டிருக்காங்க. எல்லா விவசாயமும் இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கார்னர் பீஸுங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் நம்பர் கால் பண்ணுங்கள். நேராக கூட்டி போய் காமிக்கிறேன். டவுட்னாலும் கால் பண்ணுங்கள், கிளியர் பண்ணுறேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னல அந்த 4 ஊருமே பக்கம். ஆண்டிப்பட்டி, தேவதானப்பட்டி, பெரியகுளம், வைகை டேமுங்க. 4 ஊருமே பக்கம் உங்களுக்கு. அதனால் வந்து நேராக வந்து வாங்க. உங்களுக்கு வந்து பாருங்கள், பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம்.
டாக்குமெண்ட் கிளியராக இருக்குங்க, வாஸ்து ப்ரா இருக்குங்க. அதனால் நீங்கள் எந்த உரிமை படம் வேணால் ப்ராப்பர்ட்டி ஏதாவது டாக்குமெண்ட்டு இஷ்யூவாக இருக்குமோ இல்லைன்னா எல்லாமே டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணியாச்சுங்க. ரேட்டுமே நேராக உட்காந்து பேசிக்கலாம், அது பெருசில் இல்லை. அதேமாதிரி ஆடு மாடு யாராவது வளர்க்குறேன்னு வச்சிங்கன்னா ஒரு செட்டு போட்டு ஆடு மாடு வளர்த்துக்கலாங்க. கோழி பண்ணை வச்சுக்கலாங்க. கோழி பண்ணைக்கு அருமையான ஒரு இடங்க. திரும்ப சொல்கிறேங்க, கோழி பண்ணைக்கு ஒரு அருமையான இடம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வண்டி வாகனங்கள் வந்து உங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு நல்ல ஒரு அருமையாக லாரி எல்லாமே இந்த ரோட்டில் போயிட்டு வந்துட்டுருக்குங்க. உங்களுக்கு அந்த இஷ்யூமே உங்களுக்கு கிடையாது. அதேமாதிரியே வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு கமர்ஷியலாக பண்ணுறதுனால நீங்கள் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கம்பெனி இது வைக்கிறதுனால நீங்கள் வச்சுக்கலாம். அதில் அந்த உங்களுக்கு ஃபெசிலிட்டி கிடக்கு. ஏன்னா 2 பக்கம் பாதை இருக்குது. இந்த பக்கமும் நீங்கள் போய்க்கலாம், இந்த பக்கமும் நீங்கள் போய்க்கலாம். ஊருக்குள்ளேயும் வந்துக்கலாம், அவுட்டர்லேயும் போய்க்கலாங்க. அந்த ஃபெசிலிட்டி உங்களுக்கு இருக்குங்க. நான் சொல்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டியில் வந்து உங்களுக்கு இருக்குது. தயவுசெய்து சூஸ் பண்ணிக்கங்க, மறந்துடாதீங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்க்கோ ஃபார்வர்ட் பண்ணுக்குங்க, அவங்களுக்கு யூஸ் ஆகிரட்டும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறீங்க. எவ்வளோ பேருக்கு தேவை இருக்கும், ஆனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருப்பாங்க. காசு வச்சுருக்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்கள்ல. இந்த மாதிரி அவங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி விட்டால் கூட அவங்களுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகிக்கிறங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். நான் கரெக்டாக உட்காந்து பேசி முடிச்சு விட்றேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.